ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஹிந்தியில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸும் WH கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே ரூல் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது, நெகட்டிவ் சென்டென்சஸ் கூட அது போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நீ போவதில்லை அப்படின்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். தும் நெஹி ஜா ரஹே ஹோ. ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே நெஹி தான் வரும். அதாவது தமிழில் வந்து வேர்ப் கூட தே சவுண்டு வராத, போகாத, எடுக்காத, அந்த மாதிரி தே சவுண்ட் வரும்போது மட்டும்தான் நம்ம மத் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே வந்து மரியாதையாக சொல்லும்போது வராதீங்க, போகாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம மத் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம், ந அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வராதீங்க அப்படின்னா ந ஆயியே, இல்லைன்னா வந்து மத் ஆயியே, ரெண்டுமே சொல்லலாம். இதே போகாத அப்படின்னா மத் ஜாவோ, மத் ஆவோ, மத் கரோ, மத் போலோ, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். மீதி நெகட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா நெஹி அப்படிங்கிறத போட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே நெகட்டிவ் சென்டென்சஸ் கூட தான் வந்து முன்னாடி கியா போட்டு அதை வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு WH கொஸ்டின்ஸ்க்கான அந்த லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இன்ட்ரோக்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்க்கானது. அதை வச்சு நம்ம WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் நெகட்டிவ்ல. நீ போவதில்லை அப்படின்னா என்ன? தும் நெஹி ஜா ரஹே ஹோ. தும் நெஹி ஜா ரஹே ஹோ. இல்லை அப்படின்னா தும் ஜா நெஹி ரஹே ஹோ. வேர்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் போட்டு பேசலாம். ஸோ சில பேர் வந்து சில ரீஜன்ஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ், நல்லா நான் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸில் மட்டும் இந்த ஹோ, ஹே, ஹூ அதெல்லாம் போடாமல் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தும் நெஹி ஜா ரஹே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி ஆக்சிலரிஸை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஜஸ்ட் யாராவது பேசுனாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிறப்போ ஆக்சிலரி போடுறது மச் பெட்டர். நீ போவதில்லை, தும் நெஹி ஜா ரஹே ஹோ. நீ போவதில்லையா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த எந்த ஒரு கேள்வி கேட்கும்போது அதோட பதில் ஒன்று எஸ் அல்லது நோவில் ஆரம்பிக்கும். அதை தான் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னு சொல்கிறோம். தமிழில் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த துணைக்காலோட அந்த கொஷின்ஸ் வரும். நீ போகலையா, வரலையா, சாப்பிட்லையா, எடுக்கலையா, அந்த மாதிரியெல்லாம். ஓகே, ஸோ ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் இந்த சென்டென்ஸை என்னவோ அதுக்கு முன்னாடி கியா போட்டோம்னா போதும். நீ போவதில்லை, தும் நெஹி ஜா ரஹே ஹோ. நீ போவதில்லையா, கியா தும் நெஹி ஜா ரஹே ஹோ. முன்னாடி கியா போட்டுட்டு இந்த வேர்ட்ஸ் அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா போதும். கியா தும் நெஹி ஜா ரஹே ஹோ. நீ போகவில்லை, தும் நெஹி கயே. நீ போகவில்லையா, கியா தும் நெஹி கயே, கியா தும் நெஹி கயே. நீ போக மாட்டாய், ஃபியூச்சர் டென்ஸ், தும் நெஹி ஜாவோகே. நீ போக மாட்டாயா, கியா தும் நெஹி ஜாவோகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆணை பார்த்து கேட்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா கியா தும் நெஹி ஜா ரஹி ஹோ, கியா தும் நெஹி கயி, கியா தும் நெஹி ஜாவோகி அப்படின்னு போட்டு கேட்கணும். ஓகே, ஸோ இதே வந்து நெகட்டிவ்ல WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறக்கு, நீ ஏன் போவதில்லை. நீ ஏன் போவதில்லை, ஏன் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம், கியூ. ஸோ கியூ இம்மும் யூஸ் பண்ணலாம், இன்னும் யூஸ் பண்ணலாம், ரெண்டில் எது சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது. தும் கியூ நெஹி ஜா ரஹே ஹோ. நீ போவதில்லை அப்படின்னா தும் நெஹி ஜா ரஹே ஹோ. ஏன் அப்படின்னா கியூ, அதை மட்டும் போட்டோம்னா போதும். தும் கியூ நெஹி ஜா ரஹே ஹோ. நீ ஏன் போகவில்லை, பாஸ்ட் டென்ஸ், தும் கியூ நெஹி கயே. நீ ஏன் போக மாட்டாய், தும் கியூ நெஹி ஜாவோகே. ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸில் தரோவாக இருந்தோம்னாலே போதும், ஈஸியாக நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். நீ அதை கொடுப்பதில்லையா, கியா தும் உசே நெஹி தே ரஹே ஹோ. நீங்கள் எக்ஸசைஸ் செய்வதில்லையா, கியா ஆப் அபியாஸ் நெஹி கர்த்தே ஹேன். கியா ஆப் அபியாஸ் நெஹி கர்த்தே ஹேன். எக்ஸசைஸ்னால் வந்து அபியாஸ். ஸோ இப்போ வந்துட்டு செய்கிறது இல்லையா அப்படின்னா நான் வந்து ரெகுலர் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நான் இதை கொடுத்துருக்கேன். கியா ஆப் அபியாஸ் நெஹி கர்த்தே ஹேன். ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டீங்களா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி கொடுத்துருக்கேன். நீ கிளாஸுக்கு சரியாக போவதில்லையா, கியா தும் டீக் சே கிளாஸ் நெஹி ஜா ரஹே ஹோ. கியா தும் டீக் சே கிளாஸ் நெஹி ஜா ரஹே ஹோ. அவன் என்னுடன் வரமாட்டானா, கியா வ மேரே சாத் நெஹி ஆயேகா. நீங்கள் ரிசப்ஷனுக்கு வரமாட்டீங்களா, கியா ஆப் ரிசப்ஷன் மே நெஹி ஆயேங்கே. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி
கிளாஸ், பேங்க், ஸ்கூல் அந்த மாதிரி காமனாக ஏதாவது ஒரு பிளேஸ் பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கலாம். காமனாக ஒரு பேர் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பேங்க்குக்கு போகலையா, ஸ்கூலுக்கு போகலையா, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த குறிப்பிட்ட பிளேஸ்லேயும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். நீ கிச்சனுக்குள் போ அப்படின்னா தும் கிச்சன் மே ஜாவோ, பெட்ரூம் மே ஜாவோ, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு பிளேஸை சொல்லும்போது நம்ம மே பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரிசப்ஷனுக்கு வரமாட்டிங்களா, क्या आप रिसेप्शन में नहीं आएंगे. ஸோ மே வந்து போடணும். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரமாட்டிங்களா அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்க மாட்டிங்களாங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ மே போட்டு தான் பேசணும். क्या आप रिसेप्शन नहीं आएंगे கிடையாது, क्या आप रिसेप्शन में नहीं आएंगे. நீ என்னுடன் விளையாட மாட்டாயா, क्या तुम मेरे साथ नहीं खेलोगे. அவன் அங்கு வருவதில்லையா, क्या वह वहाँ नहीं आ रहा है. ஸோ இந்த தில்லையா சவுண்ட் வந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட்டு, வில்லையா வந்துச்சுன்னா பாஸ்ட்டு. ஓகே, மாட்டாயா அப்படின்னு வந்துச்சுன்னா ஃப்யூச்சர். அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அவன் நன்கு படிக்கவில்லையா, क्या उसने ठीक से नहीं पढ़ा, क्या उसने ठीक से नहीं पढ़ा. ஸோ டீக்ஸே சொல்லலாம், அச்சி தரஹ் சொல்லலாம், இல்லை அப்படின்னா அச்சேசே எது வேணாலும் சொல்லலாம். क्या उसने अच्छे से नहीं पढ़ा, अच्छी तरह नहीं पढ़ा, ठीक से नहीं पढ़ा அப்படிங்கிறது எது வேணாலும் சொல்லலாம். அவன் அதை செய்ய மாட்டானா, क्या वह उसे नहीं करेगा. கோபி அங்கு வரவில்லையா, क्या गोपी वहाँ नहीं आया. நீ இதை தரமாட்டாயா, क्या तुम इसे नहीं दोगे. நீ அங்கு போவதில்லையா, क्या तुम वहाँ नहीं जा रहे हो. are you not going there. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நான் இதை கொடுத்துருக்கேன். நீ அங்கே போகலையா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். क्या तुम वहाँ नहीं जा रहे हो. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நாங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நீ போகலையா, அவங்களாம் போயிட்டாங்களே, நீ அவங்க கூட போகிறேன்னு நினச்சேன் அப்படி கேட்குறோம். இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு நிகழ்வு, அதை தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இதை யூஸ் பண்ணுறோம். क्या तुम वहाँ नहीं जा रहे हो. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டெய்லி போயிட்டுருக்காங்க, இல்லை மாதம் தவறாமல் வாரத்தவரம் போயிட்டுருக்காங்க, இப்போ போகிறதில்ல, அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து அதே கேள்வி தான் கேட்குறோம், நீ அங்கே போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து क्या तुम वहाँ नहीं जा रहे होன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான் ஹிந்தி பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போட்டு பேசலாம். இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா क्या तुम वहाँ नहीं जाते हो, क्या तुम वहाँ नहीं जाते हो. நீ இப்படி பேச மாட்டாயா, क्या तुम ऐसे नहीं बोलोगे, क्या तुम ऐसे नहीं बोलोगे. இல்லை बात करोगे, ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். நீ அப்படி செய்யவில்லையா, क्या तुमने वैसे नहीं किया, क्या तुमने वैसे नहीं किया. அவர்கள் இதை கொடுக்க மாட்டார்களா, क्या वे इसे नहीं देंगे, क्या वे इसे नहीं देंगे. நீ அங்கே போகவில்லையா, क्या तुम वहाँ नहीं गए. இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோன்னா क्या तुम वहाँ नहीं गई அப்படின்னு மாற்றிடணும். நீ அப்படி பேசுவதில்லையா, क्या तुम वैसे नहीं बोल रहे हो, क्या तुम वैसे नहीं बोल रहे हो. நீ இதை வாங்கவில்லையா, क्या तुमने इसे नहीं खरीदा, क्या तुमने इसे नहीं खरीदा. நீ அதை விற்க மாட்டாயா, क्या तुम उसे नहीं बेचोगे. ஓகே, பேச்சோகே, எப்பவுமே இந்த பேச்சோகே இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அனுப்புறதுக்கு வந்து பேஜோ, இது வந்து பேச்சோ. ஓகே, क्या तुम उसे नहीं बेचोगे. அனிதா அதை கொண்டு வருவதில்லையா, क्या अनिता उसे नहीं ला रही है. அவன் இதை அனுப்ப மாட்டானா, क्या वह इसे नहीं भेजेगा. அவன் இதை அனுப்பவில்லையா, क्या उसने इसे नहीं भेजा, क्या उसने इसे नहीं भेजा. அவன் அதை பார்ப்பதில்லையா, क्या वह उसे नहीं देखता. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க, இப்போ பார்க்குறது என்ன அந்த ப்ரோக்ராம் இப்போ அவர் பார்க்குறது இல்லையா, விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறோன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், क्या वह उसे नहीं देखता. இல்லைன்னா क्या वह उस प्रोग्राम को नहीं देखता, அந்த ப்ரோக்ராமை பார்க்குறது இல்லையா அந்த மாதிரி. சோமு இதை
பார்க்க மாட்டானா? क्या सोमू इसे नहीं देखेगा? क्या सोमू इसे नहीं देखेगा? அரவிந்த் அங்கு வருவதில்லையா? क्या அரவிந்த் वहाँ नहीं आ रहा है? क्या அரவிந்த் वहाँ नहीं आ रहा है? ஸோ இப்போ வந்து அரவிந்த் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து क्या அரவிந்த் वहाँ नहीं आ रहा है? இதே வந்து ரெகுலராகவே அந்த இடத்துக்கு முதல்ல வந்துட்டு இருந்தாரு, இப்போ அரவிந்த்ன்றவர் வந்து அந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு, ஏனோ தெரில அந்த இடத்துக்கு இப்போ வர்றதே இல்லை, முன்னே வந்துட்டு இருந்தாரு இப்போ வர்றதை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா क्या அரவிந்த் वहाँ नहीं आता है? ஓகே, ஆரஹாக்கு பதிலாக ஆத்தா அப்படின்னு போட்டு பேசணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஹிந்தி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிள் டென்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸே போட்டு நம்ம பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹிந்தி பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ போனாயா? क्या तुम गए? क्या तुम गए? ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின். நீ போனாயா? क्या तुम गए? நீ போகவில்லையா? क्या तुम नहीं गए? क्या तुम नहीं गए? நீ ஏன் போனாய்? तुम क्यों गए? நீ ஏன் போகவில்லை? तुम क्यों नहीं गए? ஜகன் வருகிறானா? क्या जगन आ रहा है? ஜகன் வருவதில்லையா? क्या जगन नहीं आ रहा है? ஜகன் ஏன் வருகிறான்? ஜகன் क्यों आ रहा है? ஜகன் ஏன் வருவதில்லை? ஜகன் क्यों नहीं आ रहा है? ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படி கொடுத்துருக்கேன். நீ செய்வாயா? क्या तुम करोगे? நீ செய்ய மாட்டாயா? क्या तुम नहीं करोगे? நீ ஏன் செய்வாய்? तुम क्यों करोगे? நீ ஏன் செய்ய மாட்டாய்? तुम क्यों नहीं करोगे? நீ கேட்டாயா? क्या तुमने पूछा? நீ கேட்கவில்லையா? क्या तुमने नहीं पूछा? நீ ஏன் கேட்டாய்? तुमने क्यों पूछा? நீ ஏன் கேட்கவில்லை? तुमने क्यों नहीं पूछा? நீ வருவாயா? क्या तुम आओगे? நீ வரமாட்டாயா? क्या तुम नहीं आओगे? நீ ஏன் வருவாய்? तुम क्यों आओगे? நீ ஏன் வரமாட்டாய்? तुम क्यों नहीं आओगे? बंटी तरुगिराना? क्या बंटी दे रहा है? बंटी तरुवदिल्लैया? क्या बंटी नहीं दे रहा है? बंटी ஏன் தருகிறான்? बंटी क्यों दे रहा है? बंटी ஏன் தருவதில்லை? बंटी क्यों नहीं दे रहा है? विनोद கேட்டானா? क्या विनोद ने पूछा? இதே வந்து பொருளாக இருந்தால் மாங்கா அப்படின்னு சொல்லணும். क्या विनोद ने मांगा அப்படின்னு மாற்றணும். विनोद கேட்கவில்லையா? क्या विनोद ने नहीं पूछा? विनोद ஏன் கேட்டான்? विनोद ने क्यों पूछा? विनोद ஏன் கேட்கவில்லை? विनोद ने क्यों नहीं पूछा? நீ கேட்பாயா? क्या तुम पूछोगे? நீ கேட்க மாட்டாயா? क्या तुम नहीं पूछोगे? நீ என்ன கேட்பாய்? तुम क्या पूछोगे? तुम क्या पूछोगे? அவசரத்தில் இந்த கியாவை முன்னாடி போட்டுறாதீங்க, அப்படி போட்டோம்னா நீ கேட்பாயான்னு ஆயிரும். ஓகே, ஸோ நீ என்ன கேட்பாய் வேற, நீ கேட்பாயா அப்படிங்கிறது வேற. ஸோ இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கியா போடுறக்கும் இங்கே போடுறக்கும் மீனிங்கே வேறு. ஓகே, கியா முன்னாடி போட்டோம்னா இந்த மீனிங், நீ கேட்பாயா அப்படின்ற மாதிரி ஆயிரும். நீ என்ன கேட்ப அப்படின்றப்போ தும் கியா பூச்சோகே, கியா வந்து நடுவில் போடணும், அதாவது சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கியா போடணும். நீ என்ன கேட்க மாட்டாய்? தும் கியா நஹி பூச்சோகே. அவள் பார்த்தாளா? क्या उसने देखा? அவள் பார்க்கவில்லையா? क्या उसने नहीं देखा? அவள் என்ன பார்த்தாள்? उसने क्या देखा? அவள் ஏன் பார்க்கவில்லை? उसने क्यों नहीं देखा? நீ சொன்னாயா? क्या तुमने कहा? நீ சொல்லவில்லையா? क्या तुमने नहीं कहा? நீ என்ன சொன்னாய்? तुमने क्या कहा? நீ என்ன சொல்லவில்லை? तुमने क्या नहीं कहा? நீ ஏன் எடுத்தாய்? तुमने क्यों लिया? நீ ஏன் எடுக்கவில்லை? तुमने क्यों नहीं लिया? அவன் பார்ப்பானா? क्या वह देखेगा? அவன் என்ன பார்க்க மாட்டான்? वह क्या नहीं देखेगा? நீ அனுப்ப மாட்டாயா? क्या तुम नहीं भेजोगे?
நீ எப்படி அனுப்ப மாட்டாய், தும் कैसे नहीं भेजोगे. இனி வரதெல்லாம் அப்படியே ஷஃபிள் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். அது ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ நான் வந்து ஒரு எஸ் ஒன் நோ டைப் கொஸ்டின், அப்புறம் அதில் வந்துட்டு நெகட்டிவ் எஸ் ஒன் நோ டைப், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் WH நெகட்டிவ் WH அப்படி நான் கொடுத்துருந்தேன் கொஞ்சம். இனி வரதெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஓகே, நீ அனுப்ப மாட்டாயா, क्या तुम नहीं भेजोगे. நீ எப்படி அனுப்ப மாட்டாய், तुम कैसे नहीं भेजोगे. அவர்கள் வருவார்களா, क्या वे आएंगे. அவர்கள் எப்போது வருவார்கள், वे कब आएंगे. वे कब आएंगे. வே அப்படின்னும் சொல்லலாம், வர்லோக் அப்படின்னும் சொல்லலாம். அதெல்லாம் நான் வச்சுக்கணும். எப்பவுமே வேணா அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதுக்கோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் வந்து என்ன அப்படின்றத எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது வே அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து வர்லோக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் மீனிங் அட்லீஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, விமலா வருவதில்லையா, क्या विमला नहीं आ रही है. விமலா ஏன் வருவதில்லை, விமலா क्यों नहीं आ रही है. விமலா போகவில்லையா, क्या विमला नहीं गई. விமலா எதற்காக போகவில்லை, இல்லை இந்த இடத்துல வந்து ஏன் போகவில்லை, ரெண்டும் மீனிங் ஒன்று தான். ஸோ நம்ம கிஸ்லியேக்கு பதிலாக கியூ கூட இங்கே யூஸ் பண்ணலாம். விமலா கிஸ்லியே நெஹி கயி, இல்லைன்னா விமலா கியூ நெஹி கயி, ரெண்டுமே சொல்லலாம். நீ இன்னும் ஃபீஸ் கட்டவில்லையா, क्या तुमने अब तक. ஸோ இன்னும் அப்படின்னா अब तक. ஓகே, क्या तुमने अब तक ஃபீஸ் நெஹி பரா. பராக் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பராக் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து தண்ணியை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஃபீஸ் கட்டல, பே த ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபீஸ் பரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நந்தினி அங்கு வரவில்லையா, क्या நந்தினி வஹா நெஹி ஆயி. அமுதா உன்னை கூப்பிட்டாளா, क्या அமுதா நே துமே புலாயா. ரகு இங்கு முன்பு மாதிரி வருவதில்லையா, क्या रघु यहाँ पहले जैसे. முன்பு மாதிரி. ஸோ முன்பு அப்படின்னா பெஹலே, மாதிரிக்கு வந்து ஜைசான்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம், ஜைசேன்னு மாற்றிடணும். பெஹலே ஜைசே, क्या रघु यहाँ पहले जैसे नहीं आता है. ஏன்னா வந்து முன்பு மாதிரி, ஸோ முன்னாடி அவர் ரெகுலராகவே வந்துட்டு இருந்தார், இப்போ அதை கட் பண்ணிட்டார். அதனால வந்துட்டு நான் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இதை கொடுத்துருக்கேன். क्या रघु यहाँ पहले जैसे नहीं आता है. இதை வேணும்னா நீங்கள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லியும் சொல்லலாம். क्या रघु यहाँ पहले जैसे नहीं आ रहा हैன்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். நீ பேங்க்குக்கு போகவில்லையா, क्या तुम बैंक नहीं गए. பாருங்கள், இந்த இடத்துல பேங்க் கோவோ இல்லை பேங்க் மேவோ போடணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து காமனாக ஒரு இடத்த பற்றி நம்ம பேசுகிறோம். பேங்க், எந்த பேங்க்கு, எந்த ஸ்பெசிஃபிக் பிரான்ச் எதுவுமே நம்ம சொல்லலை. அதனால் காமனாக நம்ம வந்து பேங்க் அப்படின்றப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மே போடணுன்ற அவசியம் கிடையாது. சோனு நமக்கு உதவ மாட்டானா, क्या सोनू हमारी मदद नहीं करेगा. ஸோ மதத் வந்து ஹெல்ப் வந்து ஃபெமினைன், மதத் வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால ஹமாரி மதத். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனெல்லாம் வந்து தமிழோட மேட்ச் பண்ணோம்னா மீனிங்கே வராது. நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஹமாரி மதத், நமக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்றப்போ அது எப்படி ஹமாரி அப்படின்னு வருதுன்னா இதெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் வந்து தமிழோட மேட்சே ஆகாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். क्या सोनू हमारी मदद नहीं करेगा. நீ ஆல்பத்தை பார்க்கவில்லையா, क्या तुमने एल्बम को नहीं देखा. சீதா உன்னிடம் பேசவில்லையா, क्या सीता ने तुझसे இல்லை तुमसे எது வேணாலும் சொல்லலாம், तुझसे तुमसे அந்த மாதிரி. क्या सीता ने तुझसे बात नहीं की, बात फेमिனைன், அதனால की அப்படின்னு சொல்கிறோம். கியா போட்டோம்னாலும் ஓகே தான். ராதா காரில் வரவில்லையா, क्या राधा कार से नहीं आई. வருண் இன்று குளிக்க மாட்டானா, क्या वरुण आज नहीं नहाएगा இல்லை வந்து ஸ்நான் கரேகா அப்படியும் சொல்லலாம். क्या वरुण आज नहीं स्नान करेगा. ஏன் என் கூட தேவ் வரமாட்டானா, क्या देव मेरे साथ नहीं आएगा. நகுல் அதை அணிவதில்லையா, क्या नकुल उसे नहीं पहनता. அதாவது வந்து அவன் ட்ரெஸ் அவன் போடுறதே இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை, அதாவது ரெகுலராகவே அந்த மாதிரி கேட்குறோம். ஸோ அவன் வந்து அதை போடுறதே இல்லை, அது அப்படியே இருக்குது, அந்த மாதிரி கேட்குறப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். क्या नकुल उसे नहीं पहनता. ஸ்வேதா அங்கு போவதில்லையா, क्या श्वेता वहाँ नहीं जा रही है.
நீ ஏன் அதை பற்றி என்னிடம் சொல்லவில்லை? तुमने उसके बारे में मुझसे क्यों नहीं कहा? तुमने उसके बारे में, so उसके बारे में அதை பற்றி, मुझसे क्यों नहीं कहा, என்னிடம் அப்படின்றனால मुझसे அப்படின்னு சொல்றோம். मदन फोन नंबर தரவில்லையா? क्या मदन ने फोन नंबर नहीं दिया? रानी உள்ளே வரமாட்டாளா? क्या रानी अंदर नहीं आएगी? ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ஏ போடுறதுக்கு பதிலாக இந்த இன்னொரு ஏ இருக்கு இல்லைங்களா, அது போடலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரெண்டில் எது போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஓகே, அதாவது இந்த யா இருக்குது இல்லைங்களா, இதை போட்டு நம்ம இதை வந்து ஏவாக போட்டு பேசலாம். ஏகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த ஏ வந்து ஃபார்மல் லாங்குவேஜஸில் அதிகமாகவும், கேஷுவலாக எழுதும்போது அந்த சாதாரண ஏ போட்டு நம்ம பேசுகிறது உண்டு. சில பேர் வந்து ஹிந்தி லெட்டர்ஸ் அந்த கான்சனன்ஸ் எல்லாம் போட சொல்லியிருந்தீங்க. அதை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரெடி ஆனோன்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நீ ஏன் இதை என்னிடம் காட்டவில்லை? तुमने मुझसे यह क्यों नहीं दिखाया? நீ ஏன் இதை என்னிடம் காட்டவில்லை? तुमने मुझसे यह क्यों नहीं दिखाया? ஸோ என்னிடம் அப்படின்றப்போ मुझसे. சேது டை கட்டுவதில்லையா? क्या சேது டை நெஹி பேந்தா? அதாவது டை கட்டுற பழக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீ ஏன் அவனுடன் பேச மாட்டாய்? தும் உஸ்ஸே பாத் கியூ நெஹி கரோகே? தும் உஸ்ஸே அவனுடன். ஸோ உஸ்கே சாத்துன்னு சொல்லலாமா அப்படின்னா இங்கே சொல்லலாம். உஸ்கே சாத்துன்னு சொல்லலாம். அவனுடன் அவனிடம் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்களா, நீ ஏன் அவனிடம் பேச மாட்டாய் அப்படின்ற மாதிரி உஸ்ஸே அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அவனுடன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா तुम उसके साथ बात क्यों नहीं करोगे? ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வேணு கார் அதிகம் பயன்படுத்துவதில்லையா? क्या வேணு கார் கா இஸ்தமால் அதிக் नहीं करता? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கர்த்தா அப்படின்னு நிறுத்திட்டேன். கர்த்தா ஹே அப்படின்றது கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம மதத்துக்கு வந்து ஹமாரி மதத், மேரி மதத், துமாரி மதத்துன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இஸ்தமால் அண்ட் உபயோக். யூஸ் செய்வதுக்கு வந்து இஸ்தமால் கரோ, உபயோக் கரோ. அதுக்கும் வந்து முன்னாடி வந்து கியா கா அப்படின்ற போட்டு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். கியா வேணும் காருக்கா இஸ்தமால், காருடைய உபயோகம் அதிகம் செய்வதில்லையா அப்படின்ற மாதிரி மீனிங். அது கண்டிப்பாக கா போகணும். இந்த இடத்துல நீங்கள் இஸ்தமால் சொன்னீங்கனாலும் சரி, உபயோக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிங்கனாலும் சரி. ராகேஷ் பைக்கில் வரவில்லையா? क्या राकेश बाइक से नहीं आया? ஸோ இங்கிலீஷ் மாதிரி தான் நம்ம வந்து எப்படி வெஹிக்கிள்ஸ் கூட வா போ வரும்போது நம்ம பை யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கம் பை கார், கோ பை பஸ், அந்த மாதிரி தான். இல் சவுண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மே போட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே மே போடாமல் சே போடுறோம். ஓகே, இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து பை போடுறோம், இல் சவுண்ட் இருந்தாலும் கம் இன் கார்னோ கோ இன் கார் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம், பை போடுவோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சே தான் போடணும், மே போடக்கூடாது. நீ ரவிக்கு ஃபோன் செய்யவில்லையா? ஓகே, சாரி, இங்கே வந்து தேர் இஸ் அ டைப்போ ஹியர். நீ ரவிக்கு ஃபோன் செய்யவில்லையா? क्या तुमने रवि को फ़ोन नहीं किया? ராணி என்னை பற்றி கேட்பதில்லையா? क्या ராணி மேரே பாரே மே नहीं पूछती? அதாவது ரெகுலராகவே நீ எப்போ போனாலும் ராணி என்னை பற்றி விசாரிக்கிறதே இல்லையா, அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். विनोद ஏன் படிக்கவில்லை? विनोद ने क्यों नहीं पढ़ा? विनोद ने क्यों नहीं पढ़ा? அவள் எத்தனை நாட்களுக்கு வரமாட்டாள்? वह कितने दिन नहीं आएगी? वह कितने दिन नहीं आएगी? ரேகா ஏன் உன் கூட பேசுவதில்லை? ரேகா तुझसे बात क्यों नहीं कर रही है? तुझसे तुमसे எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உன் கூட அப்படின்னா துமாரே சாத் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து துட்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன்னிடம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, உன் கூட அப்படின்னா உன்னிடம்ன்ற மீனிங்கில் தான் நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல துட்சேக்கு பதிலாக துமாரே சாத் அப்படியும் சொல்லலாம். ரேகா துமாரே சாத் பாத் கியூ நெஹி கர் ரஹி ஹே அப்படியும் சொல்லலாம். நீ ஏன் ராமுவிடம் பணம் கேட்கவில்லை? தும்னே ராமு சே பைசே கியூ நெஹி மாங்கா? ராமுவிடம், அதனால ராமு से. तुमने रामू से पैसे क्यों नहीं मांगा? நிலா அனுப்ப மாட்டாளா? क्या नीला नहीं भेजेगी?
टीना ஒன்றுமே சொல்லவில்லையா? क्या टीना ने कुछ भी नहीं कहा? ஸோ ஒன்றும் அப்படின்னா வந்து குச். டீனா क्या टीना ने कुछ नहीं कहा? இந்த இடத்துல ஒன்றுமே அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கணும். ஸோ குச் பி. क्या टीना ने कुछ भी नहीं कहा? ரகு ஏன் முன்ன மாதிரி விளையாடுவதில்லை? रघु पहले जैसे क्यों नहीं खेल रहा है? क्यों नहीं खेलता है சொன்னோம்னால ஓகே தான். நீ ஏன் உன் அண்ணனை கூட்டிக் கொண்டு வரவில்லை? तुम क्यों अपने भाई को नहीं लेकर आए? तुम क्यों अपने भाई को नहीं लेकर आए? ஸோ இந்த இடத்துல அப்படின்னு போட்டுட்டனாலே இந்த இடத்துல பாய் அப்படிங்கிறதுங்க எல்டர் பிரதர் ரெஸ்பெக்டாக பேசுகிறோன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சோம்னா பையா சொல்லலாம், இல்லை படே பாய் அப்படின்னும் சொல்லலாம். இந்த இடத்துல பாய்க்கு பதிலாக படே போட்டு படே பாயின்னு சொல்லலாம், இல்லைனா சிம்பிளாக பையா அப்படின்னும் சொல்லலாம். உன் அண்ணா ஏன் அங்கே வரமாட்டார்? துமாரே படே பாய் வஹாं क्यों नहीं आएंगे? துமாரே படே பாய் வஹாं क्यों नहीं आएंगे? அவர்கள் ஏன் பணம் வாங்க போகவில்லை? वे पैसे लेने के लिए क्यों नहीं गए? पैसे लेने के लिए. ஸோ இந்த வாங்க அப்படின்னு வரும்போதெல்லாம் தமிழில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கா நம்ம பணம் கொடுத்து ஏதோ பொருளை வாங்குறோமா இல்லை வந்து சும்மா யார்கிட்டையாவது வந்து சும்மா அப்படியே வாங்குறோமா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வாங்க அப்படின்றது தான் சொல்கிறோம். அதாவது கெட்டுக்கும் நம்ம அதான் சொல்லுவோம், கலெக்டுக்கும் அதை தான் சொல்லுவோம், பைக்கும் அதை தான் சொல்லுவோம் தமிழில் பெரும்பாலும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணும்போது. நீ ஏன் ரவிக்கு உடனே தெரிவிக்கவில்லை? तुमने तुरंत रवि को सूचित क्यों नहीं किया? ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறக்கு என்ன சூச்சித் கரோ. இந்த இடத்துல வந்து சூச்சித் क्यों नहीं किया, இல்லைன்னா இந்த क्यों இந்த பக்கம் போட்டு तुमने तुरंत रवि को क्यों सूचित नहीं किया அப்படியும் சொல்லலாம். ஸோ உடனே அப்படின்னா என்ன? तुरंत. நீ ஏன் லதாவின் ஃபோன் நம்பர் வாங்கவில்லை? तुमने लता का फ़ोन नंबर क्यों नहीं लिया? क्यों नहीं लिया. நீ ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டாய்? तुम नॉनवेज क्यों नहीं खाओगे? நீ ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாய்? तुम क्यों फंक्शन में नहीं आओगे? நீ ஏன் உன் வண்டிக்கு பெட்ரோல் போடவில்லை? அதாவது பெட்ரோல் ஃபில் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறோம். तुमने अपनी गाड़ी में पेट्रोल क्यों नहीं भरा? ஸோ ஃபீஸுக்கும் பராதான், இதுக்கும் பராதான். நீ ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாய்? तुम मेरी मदद क्यों नहीं करोगे? ஸோ மதத்துக்கு முன்னாடி மேரி போடுறோம். எனக்கு உதவி செய்ய மாட்டாய், அதனால எனக்கு நான் முஜே அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல தும் முஜே மதத் क्यों नहीं करोगेன்னு சொல்லாமன்னா சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல மதத் அப்படின்னு வரும்போது முஜேக்கு பதிலாக நம்ம மேரி அப்படின்னு மாற்றணும். இதே வந்து எனக்கு அப்படின்னா மேரி, எங்களுக்கு அப்படின்னா ஹமாரி. இந்த மதத்துக்கு மட்டும் அந்த ரூல். நீங்கள் இந்த இடத்துல மறந்து போய் முஜேன்னு போட்டிங்கனாலும் மிஸ்டேக்குன்னெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. प्रीति ஏன் அதை ஞாபகப்படுத்தவில்லை? प्रीति ने उसका याद क्यों नहीं दिलाया? ஸோ அதனுடைய ஞாபகத்தை ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதனால தான் உஸ்கா யாத் क्यों नहीं दिलाया. நீ ஏன் அந்த கோர்ஸில் சேரவில்லை? तुमने उस कोर्स में ज्वाइन क्यों नहीं किया? நீ ஏன் அதை பற்றி எங்கள் எம்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை? तुमने उसके बारे में हमारे एमडी से डिस्कस क्यों नहीं किया? டிஸ்கஸ்க்கு வந்துட்டு பாட்சீத் கியூ नहीं किया. பாட்சீத்னா டைலாக்ஸ் தான், இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஏன் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி கூட கேட்டுக்கலாம். இல்லைன்னா பாத் கியூ नहीं कियाன்னு சிம்பிளாக சொல்லலாம் டிஸ்கஸ்க்கு பதிலாக. அவன் ஏன் உன் கூட பேசுவதில்லை? வ துமாரே சாத். ஸோ உன் கூட அப்படின்னா துமாரே சாத் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை வந்து तुझसे அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். वह तुझसे बात क्यों नहीं करता है, இல்லை வந்து वह तुम्हारे साथ बात क्यों नहीं करता है எப்படினாலும் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட் விக்ரம் ஏன் கிளாஸுக்கு வருவதில்லை? ஸோ आपके दोस्त विक्रम क्लास में आ क्यों नहीं रहे हैं, இல்லை இந்த மே ஹைட் பண்ணி आपके दोस्त विक्रम क्लास आ क्यों नहीं रहे हैं அப்படியும் சொல்லலாம். நீங்கள் ஏன் இதை நம்ப மாட்டீங்க? आप इस पर विश्वास क्यों नहीं करेंगे? அதாவது இதை பற்றி ஏன் நம்ப மாட்டீங்க, இதை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இது மேலே ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தான். அதனால தான் பர் வச்சு பேசுகிறோம்.
आप इस पर विश्वास क्यों नहीं करेंगे அவனுக்கு ஏன் நீங்கள் பணம் தரவில்லை आपने उसे पैसे क्यों नहीं दिया आपने उसे पैसे क्यों नहीं दिया நீ ஏன் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை तुमने मुझसे सच क्यों नहीं बताया ஸோ என்னிடம் முட்சே இல்லைன்னா முஜேன்னு கூட சொல்லலாம் நீ ஏன் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை இல்லைன்னா நீ ஏன் எனக்கு உண்மையை சொல்ல எப்படினாலும் சொல்லலாம் ஸோ எனக்குன்ற மீனிங்கில் சொல்கிறோம் அப்படின்னா முஜே அப்படின்னும் இங்கே போட்டுக்கலாம் எத்தனை மணிக்கு உங்கள் எம்டி இருக்க மாட்டார் துமாரே எம்டி கித்தனை பஜே நெஹி ஹோங்கே ஸோ ஏதாவது ஒரு இடம் இருக்கணுன்றக்கா வஹா அப்படின்ற மாதிரி வஹா இல்லை யஹா அந்த மாதிரி சொல்கிறோம் तुम्हारे एमडी कितने बजे वहाँ नहीं होंगे இல்லைன்னா कितने बजे नहीं होंगेன்னு ஃப்ளாட்டாக கேட்குறத விட நம்ம வந்து யஹாவும் வஹாவும் போட்டு ஃபில் பண்ணணும் ஓகே நீ ஏன் உன் நண்பர்களை சந்திப்பதில்லை तुम अपने दोस्तों से क्यों नहीं मिल रहे हो तुम अपने दोस्तों से நண்பர்களை நண்பர்கள் அப்படின்னா தோஸ்த் தான் நண்பர் அப்படின்னாலும் தோஸ்த் தான் நண்பர்கள் அப்படின்னாலும் தோஸ்த் தான் ஸோ இதே வந்து நண்பர்களை அப்படின்னு வரும்போது दोस्तों से நண்பர்களை சந்திப்பதில்லை तुम अपने दोस्तों से क्यों नहीं मिल रहे हो ஸோ இந்த மில்னா அப்படின்றது வந்து என்னென்னா ரெண்டு அர்த்தம் கிடைப்பதுக்கும் மில்னா தான் அதே மாதிரி சந்திப்பதுக்கும் மில்னா தான் சந்திப்பது அப்படின்னு வரும்போது நம்ம இந்த சே அப்படின்றத சேர்த்து பேசுவோம் இது நல்லா நான் வச்சுக்கணும் ஓகே அவன் ஏன் இங்கு தங்குவதில்லை वह क्यों यहाँ नहीं ठहरता है இல்லை रुकता है रहता है எது வேணாலும் சொல்லலாம் वह क्यों यहाँ नहीं ठहरता है ரெகுலராகவே அவன் தங்குறதே இல்லை அந்த மாதிரி சொல்கிறோம் நீ ஏன் ஷூஸ் போடுறதில்ல तुम जूते क्यों नहीं पहनते हो तुम जूते क्यों नहीं पहनते हो ஸோ இந்த இடத்துல ஷூஸ் ஷூ அப்படின்னா ஜூத்தா இந்த இடத்துல ஷூஸ் ஓகே तुम जूते क्यों नहीं पहनते हो அதாவது அவங்களுக்கு ஷூ போடுற பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நீங்கள் சாரி கட்ட மாட்டீங்களா क्या आप साड़ी नहीं पहनती क्या आप साड़ी नहीं पहनती நீங்கள் ஏன் அவன் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வரவில்லை आप उसके घर के गृह प्रवेश में क्यों नहीं आए அந்த இவெண்ட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்குறோம் கிரக பிரவேஷ் ஸோ இந்த கிரக பிரவேஷ் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட இதில் வந்து பார்த்தோம்னா நார்த் சைடில் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ நம்ம இதில் வந்து அந்த ஹவுஸ் வார்மிங் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கிரக பிரவேசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவங்க எல்லா இடத்துலையுமே அது வந்து நிறையா வாட்டி பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்ச நாள் வந்து எதுனாலையோ அவங்க புதுசாக வீடு கட்டுறாங்க அதுக்கும் அவங்க கிரக பிரவேஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மறுபடியும் வந்து இப்போது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதும் அது கிரக பிரவேஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வீட்டிலேருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ரீசனால் அப்போ திருப்பி அந்த வீட்டுக்கு போகும்போது அதையும் கிரக பிரவேஷம் தான் சொல்லுவாங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஓகே ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இதிலலாம் வந்து அந்த முதல்ல அந்த புண்ணியார்ச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கிரக பிரவேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே அந்த கிரக பிரவேஷ் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி அங்கே நார்த்தில் வந்து வெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம இது இங்கெல்லாம் வந்து அந்த அக்னி வளம் வர்றது வந்து 3 times அந்த மாதிரி இருக்கும் அவங்களது வந்து கண்டிப்பாக வந்து 7 times சாத் ஃபேரே அப்படிம்பாங்க ஓகே 7 வாட்டி அதை சுற்றுவாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அது ஒவ்வொரு இது சொல்லுவாங்க அங்கே ஓகே ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா சாத் ஃபேரே அப்படின்றப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அது என்னென்னா 7 வாட்டி அந்த ஃபேரே அப்படிங்கிறது அந்த அக்னியை வந்து வளம் வர்றது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சிலதெல்லாம் வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏன் டாக்டர் கிட்ட போகவில்லை आप डॉक्टर के पास क्यों नहीं गए राघव ஏன் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான் राघव तुम्हें फ़ोन क्यों नहीं कर रहा है நீ ஏன் இதை பற்றி யோசிக்கவில்லை तुमने इसके बारे में क्यों नहीं सोचा நீ ஏன் ராஜாவை மட்டும் கூப்பிடவில்லை तुमने सिर्फ राजा को क्यों नहीं बुलाया तुमने सिर्फ राजा को क्यों नहीं बुलाया இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் Q and A மாதிரி பார்க்கலாம் ரவி வரவில்லையா क्या रवि नहीं आया ஆம் நாங்கள் அவனை கூப்பிட்டோம் ஆனால் அவன் வரவில்லை हाँ हमने उसे बुलाया मगर वह नहीं आया
நீ இப்போ போக மாட்டாயா? क्या तुम अब नहीं जाओगे? நான் நாளைக்கு தான் போவேன், ஏன்னா எனக்கு நாளைக்கு லீவ். मैं कल ही जाऊंगा क्योंकि कल मेरा छुट्टी है. ஸோ நாளைக்கு தான் என்னுடைய லீவ் நாள் அப்படின்னு சொல்கிறது. என்னுடைய லீவ் நாள் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. கல் மேரா சுட்டி ஹே. நீ அவனுக்கு சொல்லவில்லையா? क्या तुमने उसे नहीं बताया? நான் அவனுக்கு சொல்ல மறந்துட்டேன். मैं उसको बताना भूल गया. मैं उसको बताना भूल गया. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பூல் கயா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கயான்ற முடிகிறனால நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நே வச்சு பேசணும். அதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் அந்த ஆயா கயான்னு வரக்கூடியதுலலாம் நே போடக்கூடாது. அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். இதே வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை மே உஸ்கோ பத்தானா பூல் கயி அப்படின்னு சொல்லணும். ஓகே. நீ எத்தனை நாட்களுக்கு வரமாட்டாய்? तुम कितने दिन नहीं आओगे? நான் 3 நாட்கள் வரமாட்டேன். मैं 3 दिन नहीं आऊँगा அல்லது मैं 3 दिन नहीं आऊँगी. லதா நமக்கு உதவ மாட்டாளா? क्या लता हमारी मदद नहीं करेगी? லதா நமக்கு கண்டிப்பா உதவுவாள். लता हमारी मदद ज़रूर करेगी. लता हमारी मदद ज़रूर करेगी. நீ நேற்று ஏன் வரவில்லை? तुम कल क्यों नहीं आए? நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால் நான் நேற்று வரவில்லை. कल मुझे एक मीटिंग था. ஸோ இருந்தது அப்படின்றனால தான் நம்ம அந்த ஆல்ரெடி டேப்லர் காலம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். कल मुझे एक मीटिंग था इसलिए मैं कल नहीं आया. நீ ஏன் அவனுடன் போவதில்லை? तुम क्यों उसके साथ नहीं जाते हो? ஸோ நீ ஏன் அவன் கூட போகிறதே இல்லை அந்த மாதிரி கேட்குறோம். அவன் வண்டியை வேகமாக ஓட்டுவான், அதனால தான். வ காடி கோ தேஸ் சலாயேகா. ஓகே, சலாயேகா இல்லை சலாத்தா ஹே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால நான் வந்துட்டு அதையும் அதனால இங்கே இந்த சைடும் நான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிற மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். அவன் வேகமாக ஓட்டுவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதே வந்து அவன் எப்பவுமே வேகமாக தான் ஓட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா வ காடி கோ தேஸ் சலாத்தா ஹே. ஓகே, தேஸ் சலாத்தா ஹே அதனால தான் அப்படின்னா இஸ்லியே. வ காடி கோ தேஸ் சலாத்தா ஹே இஸ்லியே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஓட்டுவான் அப்படின்னு சொல்கிறனால வ காடி கோ தேஸ் சலாயேகா இஸ்லியே. ரெண்டோட அர்த்தமும் ஒன்று தான். ஸோ காடிக்கோ பகாவோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்னென்னா வேகமாக ஓட்டு அப்படின்னா தேஸ் சலாவோ அப்படின்னு சொல்கிறோம்ல, காடிக்கோ பகாவோ அப்படிம்பாங்க. அதாவது நம்ம தமிழ்லாம் வந்து இந்த பட்டை கலப்பு அந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது. வேகமாக வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பகாவோ அப்படிம்பாங்க. பகாவோக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. சேஸ் பண்ணுறது எல்லாமே தான், துரத்து அப்படிங்கிறக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு சொல்கிறக்கும் அது யூஸ் பண்ணலாம். நீ அவனுக்கு ஞாபகப்படுத்தவில்லையா? क्या तुमने उसको याद नहीं दिलाया? இல்லை நானும் மறந்துட்டேன். நிஹி மே பி பூல் கயா. ஸோ இதே வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா நிஹி மே பி பூல் கயி. ரவி ஏன் உன்னை நம்ப மாட்டான்? ரவி துமாரி விஸ்வாஸ் கியூ நிஹி கரேகா. இல்லைன்னா தும் பர் விஸ்வாஸ் கியூ நிஹி கரேகா. ஸோ இந்த இடத்துல விஸ்வாஸ் வந்து ஃபெமினன், அதனால துமாரி நீ சொல்கிற விஷயங்களை நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால தான் இங்கே துமாரி. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து பல வகையாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதனால் நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். துஜ் பர் விஸ்வாஸ் கியூ நிஹி கரேகான்னு கூட இதை சொல்லலாம். ரவி துமாரி விஸ்வாஸ் கியூ நிஹி கரேகா, இல்லை ரவி துஜ் பர் கியூ விஸ்வாஸ் நிஹி கரேகா எப்படின்னு சொல்லலாம். அவன் எப்பவும் இப்படித்தான். வ ஹமேஷா ஐசா ஹி ஹே. வ ஹமேஷா எப்பவும், எப்பவும்னா ஹமேஷா. ஸோ இப்படித்தான் அப்படின்னா ஐசா ஹி ஹே. நீ இன்று ஏன் விளையாட மாட்டாய்? தும் ஆஜ் கியூ நிஹி கேலோகே. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால்தான். மேரி தபியத் தீக் நிஹி ஹே இஸ்லியே. ஸோ தபியத் அப்படின்னா வந்து ஹெல்த். ஸோ தபியத் வந்து ஃபெமினைன், அதனால மேரி தபியத் தீக் நிஹி ஹே இஸ்லியே. நான் வந்து இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், சில சென்டென்சஸும் கொடுத்துருக்கேன், சிலதெல்லாம் கம்பேர் பண்ணியே போட்டிருக்கேன். அதாவது எஸ் ஆர் நோ டைப், அதில் வந்துட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம்
WH அதோட நெகட்டிவ் அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நான் வச்சுருந்தா தான் இது ஈஸியாக இருக்கும். சென்டென்சஸில் தரோவாக இருந்தோம்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.